ரீசெண்டாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆடு குட்டி போடும்போது அதுக்கு மனுஷனோட முகஜாடை இருக்குன்ற மாதிரி. அந்த நியூஸ் கேட்டதுமே பல பேர் பல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீ தானடா இது காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறது இல்லை. ஒரு ஆட்டுக்கே மனுஷனோட ஜாடை வந்ததுன்னா இந்த அளவுக்கு யோசிக்கிற நம்ம, ஒரு ஆள் ஏலியன் கூட கஜகிஜா குஜிகிஜா பண்ணால் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியும். டேவிட்னு சொல்கிற வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தர், அவர் 8 வயசு இருக்கும்போது ஜாலியாக விளையாடிட்டு டயர்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல உட்காரும்போது திடீர்னு அவருக்கு பின்னாடி ஒரு கிரே கலரில் அவரை விட ஹைட்டாக ரொம்ப கண்ணெல்லாம் பிளாக்காக பெருசாக ஒரு உருவம் வந்து நின்றுருக்கு. இவருக்கு அந்த டைமில் ஓட தெரியாததுனால என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே நின்றுருக்காரு. அதுக்கப்புறமா அவங்களே வந்து இவங்க கிட்ட பேசி பழகி இவங்க தூங்குறதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டு இவங்க கூட நல்லா ஜாலியாக மிங்கிள் ஆகிட்டு அடிக்கடி வந்து இவங்களை வந்துட்டு இங்கே பூமியிலேருந்து அவங்க இருக்கிற இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்களாம். அதுக்கப்புறமா அவர் கரெக்டாக 17 வயசு ஆகும்போது அந்த கூட்டத்தில் இருக்கிற பெண் ஏலியன் கூட வந்து நல்லா கதகதா குதுகுதா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹியூமன் ஹைப்ரிட் ஏலியன்ஸை வந்து உருவாக்கியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பல வாட்டி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே வந்து எங்கே இருக்குது, இப்போ எப்படி வளர்கிறாங்க, எங்கே இருக்காங்க அப்படின்றத எந்த ஒரு மென்ஷனுமே எங்கேயுமே பண்ணல அவர். ஸோ இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப திக்குன்னு இருக்குல்ல. ஆனால் இது எல்லாமே அவரோட கற்பனை மட்டும்தான். இதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி யூடியூப்லேயே இருக்குது, மறக்காமல் டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. எதையும் இப்போ ஹைபிரிடா மாத்திட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு ஹைபிரிட் வந்ததுன்னா நம்ம மனுஷன் ஹியூமன்ஸ்க்கு நடுவுலயே நடமாடிட்டு இருந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்?